வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். தமிழ் சினிமால போலீஸ் ரோல் அப்படிங்கிறது வந்து கதாநாயக அந்தஸ்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவது. போலீஸா நடிச்சாதான் அவர் பெரிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு மரியாதை வரும். ஸோ அந்த மாதிரி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்கெல்லாம் பல்வேறு படங்கள். ஸோ எம்ஜிஆரை பொறுத்தவரை ஏகப்பட்ட படத்துல போலீஸா நடிச்சிருக்காரு. ரகசிய போலீஸு, அந்த மாதிரி என் கடமை அப்படின்னு. அப்புறம் சிவாஜியை பொறுத்தவரையே தங்கப்பதக்கம் அப்படின்லாம் மிக முக்கியமான படங்கள். இன்னும் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய பல்வேறு விதமான போலீஸ் படங்கள் பண்ணியிருக்காரு. அது வந்து முழுக்க முழுக்க வந்து மஃப்டியில வரக்கூடிய சட்டம் படத்துல வர்ற மாதிரியான ரோலும் பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க காக்கி சட்டையில வரக்கூடிய படங்களும் பண்ணியிருக்காரு. அதுல வந்து அபூர்வ சகோதரர்கள்ல சேதுபதி கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா பிளாஷ்பேக்ல மட்டுமே வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. அவர் வந்து தன்னுடைய காக்கி சட்டை மேல திமிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அதனால அவர் இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பாதிப்பு, அவரை வில்லன்கள்லாம் கொலை பண்றாங்க. அதனால வந்து அவருடைய குடும்பமே பிரியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. அதுல அவருடைய எடுத்தோன்னே அவருடைய ஃபைட்டு, அந்த மிடுக்க அவர் வரக்கூடிய அந்த கால் சட்டை போட்டு வரக்கூடிய அந்த நடிப்பு, அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு திமிரு, இது எல்லாமே பிரமாதமா நடிச்சிருப்பாரு அந்த சேதுபதி கேரக்டர்ல. வேட்டையாடு விளையாடு ராகவன், அந்த ராகவன் கேரக்டருங்கிறது வந்து ஐகானிக் கேரக்டர். அதாவது நம்ம சூர்யா சொன்னாரு, 1000 அன்பு செல்வன்கள் வந்தாலும் ஒரு ராகவனுக்கு ஈடாகாது அப்படின்னு. அந்த வேட்டையாடு விளையாடு பார்த்துட்டு, அந்த ப்ரீவி ஷோ பார்த்துட்டு வெளியில வந்து அது முற்றிலும் உண்மை. ஏன்னா இந்த பேக் ஹோம் தே கால் ராகவன் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவார் கமல். அதாவது அவருக்கு ஒரு விஷயம் பட்டுதுன்னா அது கரெக்டா இருக்கும். அதை தான் ராகவன் இன்ஸ்டிங்க்ட்டுமாங்க. அதாவது ராகவனை மிஞ்சி எதுவுமே கிடையாது அப்படிங்கறத அந்த கற்க பாட்டிலே காமிச்சிருப்பாரு. இவர் எதை வேணாலும் சாதிச்சிருவாரு, இவர் வந்து தோக்க மாட்டாரு, இவர் வந்து ஜெயிக்க பிறந்தவர் அப்படிங்கிறத அந்த பாட்டிலே காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதோட ஒரு பெரிய சேலஞ்சு, அது ரொம்ப ரியலிஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா கொண்டு வந்து அதை முடிச்சது அந்த படத்துல உள்ள பாடல்கள். அதுல அவர் மிக ஹேண்ட்ஸமா இருந்தது. அதை ராதிகாவே சொல்லுவாங்க, கமல் 50ல கமல் அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்தாரு அந்த படத்துல. அதுவும் அந்த இவரை ஜோதிகாவை வந்து போட்ல ஏத்தி விட்டுட்டு திருப்பி நடந்து வரும்பொழுது அந்த எக்ஸ்பிரஷனு, இது எல்லாம் சேர்ந்து அதை வேற ஒரு ஸ்வாகா இருக்கும். வேட்டையாடு விளையாடு டாப் கிளாஸ் காப் த்ரில்லர். இன்னொரு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். போலீஸே கிடையாது, ஆனா அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கும். அவருடைய ஃபிட்னஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கும். போலீஸ் செலக்ஷனுக்கும் போவாரு. ஆனா அங்க வந்து வேணும்னே அவரை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, இவர் நம்மளாவே ஒரு போலீஸா இருந்து நம்ம பண்ணுவோம்னு சொல்லி இறங்கி ஒரு போலீஸா இறங்குவாரு. அதுதான் காக்கி சட்டை படம். அதுல அவருடைய அந்த ஒர்க்கை பார்த்துட்டு போலீஸ் டிஐஜி அவரை கூப்பிட்டு வந்து அவருக்கு வந்து நீ வந்து வெளியில சொல்லாம போலீஸா இரு அப்படின்னு ஒரு அண்டர் கவரா வந்து அவர் இருக்க சொல்லி, அவர் வந்து ஒரு குரூப் சத்யராஜ் குரூப்புக்குள்ள உள்ள பூந்து ஊடுருவி அதுல வந்து அவங்க பண்ற தவறுகள் எல்லாம் வெளியில கொண்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபில்ட்ரேஷன். அதாவது ஒரு தீவிர ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆன்டி நேஷனல் கேங்கு, அந்த கேங்கு கடத்தல் கும்பல், அந்த கும்பலுக்குள்ள இவர் இன்ஃபில்ட்ரேட் ஆகி அவர் பண்ற விஷயங்கள் வந்து பிரமாதமா இருக்கும். அதுதான் காக்கி சட்டை. உறுதிப்புணலை பொறுத்தவரைய இது மற்ற படங்கள் மாதிரி கிடையாது. இது முழுக்க முழுக்க தீவிரவாதிகளோட போலீஸுக்கு நடக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம். ஆதி நாராயணனா கமலஹாசன், அவருடைய நண்பர் அப்பாஸா அர்ஜுன், எதிர்பக்கம் நாசர் பத்ரிங்கிற கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர்ஸ்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் தான். இதை வந்து ரொம்ப நேச்சுரலா, அதாவது சினிமாத்தனம் இல்லாமல் எவ்வளவு தூரம் நேச்சுரலா பண்ண முடியுமோ. நினைச்சிருந்தா அவங்க கிளைமேக்ஸ்ல எல்லாரையும் கமலும் அர்ஜுனும் போட்டு தள்ளிட்டு ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் அவங்க அப்படி காமிக்கல. அதை வந்து நேச்சுரலா காமிச்சதுனாலதான் அது ஆஸ்காருக்கு போச்சு. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா அதோட ஒரிஜினல் அந்த மாதிரி த்ரோ கால் அப்படிங்கிற அந்த படத்துடைய ரீமேக்கு. ஆனா ரீமேக்ல நிறைய மாற்றங்கள் பண்ணி ஒரிஜினலை விட பெட்டரா பண்ணியிருந்தாருன்னு அந்த டைரக்டரே கோவிந்த் நிஹால்னியே கமலஹாசனை பாராட்டும் அளவுக்கு. ஏன்னா கமலஹாசன் மாதிரி இவ்வளவு பாப்புலர் ஹீரோ, இவ்வளவு ஃபேன்ஸ் உள்ள ஹீரோ, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸ், ஹீரோ சாகிற மாதிரி துணிஞ்சு வைக்கிறாரு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற படத்துல வைக்கிறாருன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் ரசிகர்கள் மேல. ஸோ அதை வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இந்த 4 கேரக்டர்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது? சேதுபதியா, பாக்கிச்சட்டை முரளியா, அபூர்வ சகோதரர்கள் சேதுபதியா, உறுதிப்புணல் ஆதி நாராயணனா, அல்லது வேட்டையாடு விளையாடு ராகவனா?
நாலுமே வெவ்வேறு விதமான பாடி லாங்குவேஜ், வெவ்வேறு விதமான தோற்றம், வெவ்வேறு விதமான டயலக்ட், எல்லாமே வித்தியாசமா இருக்கும். பட் அண்டர் கரண்ட்ல வந்து அந்த ஒரு நேர்மையான கொம்பன் அப்படிங்கிறது வந்து அதுல இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு பிடித்த போலீஸ் கேரக்டர் எது அப்படின்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதற்கு அடுத்த பாகம், ஏன்னா நிறைய நடிச்சிருக்காரு கமல் சார் போலீஸா. ஸோ அடுத்தடுத்த பாகங்களை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.